என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஐயா, ஆடி அமாவாசை வருது, சூரிய கிரகணம் வேற வருதாமே, ஒரு வீடியோ கொடுங்கயா முன்னாடியே அப்படின்னு அன்பு உறவுகள் ரொம்ப பேர் நம்ம கிட்ட கேட்டார். அன்பு உறவுகளை விளக்கமா தெளிவா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நமக்கு ஆடி அமாவாசை 12/8/2026 புதன்கிழமை ஆடி அமாவாசை முழுமையா இருக்குங்க. எங்கேயுமே பிசிறு தட்டல. இந்த வாட்டி முழுமையா இருக்கு, நமக்கு பகல் வேலை ஃபுல்லா இருக்கு. அதனால இந்த நாள் தான் ஆடி அமாவாசை. ஐயா, சூரிய கிரகணம் வருதாமே? ஆமா, அந்த நாள் சூரிய கிரகணம் தான். நம்ம விரிவா பார்க்க போறோம்ல, பார்க்கலாம். இந்த ஆடி அமாவாசை அன்னைக்குனும் முன்னோர்களுக்கு, அதாவது நம்மளுடைய அப்பாவுடைய வழி முன்னோர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, நம்மளை பெத்தவங்க, அவங்கள பெத்தவங்க, அவங்கள பெத்தவங்க, அவங்கள பெத்தவங்க, அப்படி 7 தலைமுறைக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். ஐயா, 2 தலைமுறை தான் தெரியுமா எனக்கு, 3 தலைமுறை தெரியும், அதுக்கு மேல தெரியாது. 90% பேருக்கு தெரியாது. அப்போ 7 தலைமுறைக்கும் கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரான்னு சொல்லி அந்த எள்ளு தண்ணி இறைக்கும் போது 7 தலைமுறைக்கும் போய் சேரும். ஆடி அமாவாசை காலம்பரை கோவில்கள்ல, குளம் இருக்கக்கூடிய இடம், கடல் இருக்கக்கூடிய இடங்கள்ல, புனிதமான இடத்துல எல்லாம் அந்த ஆடி அமாவாசை தர்ப்பணம் கொடுப்பாங்க. ஆடி அமாவாசை தர்ப்பணம் பித்ருக்களுடைய கடமையை முதல்ல நம்ம முடிக்கணும். இதை செஞ்சுக்கிட்டு வரணும், தொடர்ந்து செய்யணும். நீங்க மாசம் மாசம் செய்ய முடியல, ஆடி அமாவாசை செய்யுங்க, ரொம்ப விசேஷம். அப்படி காலம்பரை நீங்க தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அன்பு உறவுகளாக இருந்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு உங்க வீட்டுல இலை போடக்கூடிய வழக்கம் இருக்கு அப்படின்னா, காலம்பரை குளிச்சுண்டு பிரார்த்தனை பண்ணிட்டு, உங்களுடைய முன்னோர்கள் குலதெய்வங்கள்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு, உங்க ஊருக்கு அருகாமையில எங்கே அந்த தர்ப்பணம் கொடுக்குறாங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அங்கே நீங்க போயிட்டு தர்ப்பணம் கொடு. இல்லைங்க, எங்க ஊர்ல அப்படி எல்லாம் எதுவும் இல்லை, நாங்க எங்க வீட்லயே கொடுக்கணும் அப்படின்னா, நான் சொன்னது போல உங்க வீட்லயே நீங்க அமர்ந்து ஒரு பாத்திரம் ஒன்று ரெடி பண்ணிக்கிறீங்க, கொஞ்சம் எள்ளு கையில வச்சுக்கிறீங்க, விளக்கேற்றி வச்சுக்கிறீங்க, முன்னோர்களை வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க, கையில வச்சுட்டு, அதாவது தெற்கு முகமாக இருந்து நீங்க கொடுத்தா ரொம்ப விசேஷம். எப்படி தெற்கு பார்த்த முகமாக இருந்து தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அப்படி கையில வச்சுக்கிட்டு ஒரு சொம்புல தண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே மெதுவா ஒரு பாத்திரத்துல அவங்க பேரெல்லாம் தெரிஞ்ச யாரெல்லாம் நம்மளை விட்டு போனாங்களோ முன்னோர்கள் அவங்களுடைய பேரெல்லாம் சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எள்ளு தண்ணி அரைச்சிட்டு ஆத்மார்த்தமா பண்ணுங்க. மனசார பண்ணா போதும், அந்த கடவுளுக்கு தெரியும். கடைசியா கேசவா தர்ப்பயாமி, நாராயணா தர்ப்பயாமி, மாதவா தர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி அந்த எள்ளு தண்ணி அரைச்சு அதை ஒரு செடி ஓரமா ஊத்திடலாம். இப்படி செய்யும் போது நம்மளுடைய பித்ருக்களுடைய ஆசி நமக்கு முழுமையா கிடைக்கும். இல்லைங்க, தர்ப்பணம் செய்யக்கூடிய ஐயரை வச்சு நீங்க வீட்டுல வச்சு பண்றீங்களா, சூப்பரா பண்ணு, நல்ல விஷயம். வருஷத்துல ஒரு முறை அந்த பிராமணருக்கு ஒரு வேஷ்டி துண்டு, ஒரு வேலைக்கான உணவுக்கான காய் அரிசி எல்லாம் கொடுங்க, தானமா கொடுங்க. ரொம்ப நல்ல புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். இலை போடக்கூடிய நேரம், ஏன்னா நமக்கு 12-1 ராவு காலம் வேணாம். ஏன்னா உச்சி டைப்ல 1:30 மணில இருந்து ஒரு 2:30 மணிக்குள்ளாக இலை போடக்கூடிய நேரம். ஆடி அமாவாசைக்கு 1:30 மணிக்கு மேல ஒரு 2 மணி 2:30க்குள்ள நீங்க இலை போடலாம். அதற்கு முன்பாக வேணாம், ஏன்னா உச்சி நேரம் நமக்கு வரணும். 12ல இருந்து 2 மணிக்குள்ளதான் இலை போடக்கூடிய நேரமே. நமக்கு 12ல இருந்து 1:30 மணி வரைக்கும் ராவு காலம் இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, 1:30 மணிக்கு மேல இலை போடுங்க. இலை போட்டு அவங்களுக்கு பிடிச்சதை நீங்க சமைச்சதை வச்சுட்டு முன்னோர்களை வேண்டிய பிரார்த்தனை பண்ணிட்டு காகத்துக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு எல்லோரும் சாப்பிடுங்க. இந்த படையல்ல வச்சிருக்கோம் இல்லையா, அதை வேஸ்ட் படுத்தாதே, குடும்பத்துல இருக்கிற எல்லோரும் சாப்பிடு. பசியோடு இருப்பவர் யாராவது கூட்டிக்காந்து வீட்டுல உட்கார வச்சு அன்னைக்கு சாப்பாடு கொடுங்க, ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதன் பிறகு மாலை நேரத்துல நீங்க கோவிலுக்கு போய் தெய்வங்களை வழிபாடு செஞ்சுக்கலாம். ஏன்னா அன்னைக்கு நமக்கு முழுமையாவே இருக்கு இல்லையா ஆடி அமாவாசை.
ஐயா சூரிய கிரகணம் சொன்னீங்களையா, அதை பத்தி சொல்லவே இல்லை, நீங்க வந்து லைனா போயிட்டே இருக்கீங்க. அப்ப சூரிய கிரகணம் என்னாச்சு? நமக்கு இல்லை. அதாவது சூரிய கிரகணம் இருக்கு, இரவு 9 மணிக்கு மேல ஆரம்பிச்சு நள்ளிரவு மறுநாள் 1:20 வரைக்கும் இருக்கு. அப்ப சூரிய கிரகணம் அந்த நேரத்தில் நமக்கு சூரியன் தெரியுமா? அப்ப நமக்கு சூரிய கிரகணம் இல்லை, வெளிநாடுகள், அது ஒரு நாட்டுல சூரிய கிரகணம், ஆனா அதோடைய தாக்கம் கொஞ்சம் நமக்கு இருக்கும். அப்ப நம்ம நேரத்துக்கு பாருங்க, இரவு 9:10 இருந்து ஒரு 1:10 வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் நீடிக்கிறது. ஆனா நமக்கு இல்லாட்டாலும் இந்த நேரத்துல கர்ப்பஸ்திரீகள் வெளியில ரொம்ப போக வேணாம். போக மாட்டோம், வீட்டுல தான் இருப்போம். அப்படி உங்களுக்கு ரொம்ப மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம் இருந்துச்சு அப்படின்னா தர்ப்ப கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில தர்ப்ப புல், இல்ல கோவில்ல உங்களுக்கு தெரிஞ்ச அச்சம் இருந்தா இங்க வச்சிருப்பாங்க, கண்டிப்பா 2 தர்ப்ப வாங்கி வீட்டுல வச்சுக்கிறோங்க, போதுமான விஷயம். மற்றபடி பயப்படுறதுக்கு இல்லை, இதோடைய தாக்கம் நமக்கு வேலை செய்யாதுங்க. இந்த சூரிய கிரகணம் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, நமக்கு கிடையாது. இன்னும் இரவு ஆரம்பிக்குது, நமக்கு எப்படி இரவுல இருக்கும் சூரிய கிரகணம்? இருக்காது இல்லையா? அதனால சூரியன் தெரியும் போது நமக்கு சூரிய கிரகணம். அதனால வெளிநாடுகள்ல ஏதோ ஒரு நாட்டுலதான் சூரிய கிரகணம் இருக்கிறது, அதனால நமக்கு கிடையாது. அன்பு உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. அன்பு உறவுகளே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.